ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நான் எப்படி ப்ராப்பர் ரேஷியோவாக மிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்னென்ன மோஸ்ட்லி காமனாக நீங்கள் எல்லாம் பண்ணுற மிஸ்டேக் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், மேலே ப்ரௌன் கலர் அண்ட் உள்ளே க்ரீன் கலர் லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ரௌன் கலர் லேயர் அப்படிங்கிறது தான் நமக்கு டை ரிலீஸ். ஸோ இது நமக்கு ப்ராப்பராக நடந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லா டார்க் ஸ்டெயின் கிடைக்கும் நம்மளோட பேஸில். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். இப்போ எனக்கு ரொம்பவே திக்காக இருக்குது பேஸ்ட்டு. ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா எனக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சிக்கு நான் இதை மாற்ற போகிறேன். ஸோ தண்ணி ஊற்றும்போது நல்லாவே நீங்கள் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் லைட்டாக தான் ஊற்றி ஊற்றி அது கன்சிஸ்டன்சி நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நான் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்பேச்சுலா வச்சு யூஸ் பண்ண முடியல. ஸ்பேச்சுலா வச்சு என்னால் மிக்ஸ் கொடுக்க முடியல, எனக்கு டைம் இல்லாதனால நான் பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஸ்பேச்சுலாவே நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா நீங்கள் பீட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி பேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை நான் பிளெண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது காட்டுறேன். ஸோ கன்சிஸ்டன்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி லைக் பண்ணுவாங்க. ஒரு சிலர் தண்ணியாக இருந்தால் லைக் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு கொஞ்சம் திக்காக பேஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்க இந்த மாதிரி லைக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? நான் இப்போது லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிளெண்டர் வச்சு பீட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் எனக்கு பிடிச்ச கன்சிஸ்டன்சி இது தான். ஸோ மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு நார்மல் கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பேச்சுலா எடுத்து விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஸ்மூத்தாக போகணும். ஸோ நம்மளோட பேஸ்ட்டு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஹென்னா பவுடர்ஸ் தேவைப்படுது, நீங்களும் பை பண்ணணும்னு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்மக்கிட்ட நியூ க்ராப் அவைலபிள் இருக்குது. வேணும் அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், இல்லை அப்படின்னா ஸ்க்ரீன்லேயோ உங்களுக்கு நம்பர் ஷோ ஆகும். ஸோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் டிஎம் பண்ணி உங்களோட ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இதை பைப்பிங் பேக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ எல்லார்கிட்டும் அவைலபிள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துகிட்டு பைப்பிங் பேகு இந்த மாதிரி நம்ம உள்ளே விட்டு இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி ஸ்டாக்கிங் அப்படிங்கிறது நம்ம ஃபில்டர் கிளாத். ஸோ இந்த ஃபில்டர் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானு கேட்டிங்கன்னா ஆமாம். ஸோ நீங்கள் எந்த பவுடர் யூஸ் பண்ணாலும் ஃபில்டர் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஏர் பபுள்ஸும் ஃபார்ம் ஆகாமல் எந்த ஒரு டஸ்ட்டுமே ஃபார்ம் ஆகாமல் உங்களுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும். ஸோ இப்போ நான் போட்டுட்ருக்கேன். என்னோடய பேஸ்ட் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கும் என்னோடய ஹென்னா பவுடர்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட பைப்பிங் பேக்கில் ஸ்டாக்கிங் இன்சர்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம ஸ்டாக்கிங் பேக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அது அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோவில் ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஸ்டாக்கிங் வித் பைப்பிங் பேக் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக மேலே நமக்கு இந்த மாதிரி. ஸோ ஸ்க்ரீனில் காட்டுற இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியாது. நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா லூஸ் விடாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களோட பேஸ்ட் ஸ்மூத்தாக இருக்கும்.
ஸ்டக் ஆகாது, கோனில் ஸ்டக் ஆகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி வந்து கோன்ஸ் வந்து நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை எப்படி ஃபில் பண்ணி சீல் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மேலே வந்து நான் வந்து கட் பண்ணிவிட்டு எல்லா கோன்ஸுமே வந்து நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து சீலிங் வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பீஸ் ஆஃப் செலோ டேப் எடுத்து இந்த வி ஷேப் கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். பண்ணிவிட்டு இன்னொரு பீஸ் ஆஃப் செலோ டேப் எடுத்து ஸ்டிக் பண்ண அந்த செலோ டேப்புக்கு மேலே வந்து இன்னொரு பீஸ் வந்து ஸ்டிக் பண்ணுறோம். ஸோ இந்த சீலிங் வந்து நீங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவனமாக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி இன்னொரு பீஸ் ஆஃப் செலோ டேப் எடுத்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதோட இது கோன் வந்து சீல் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி சீல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபோல்ட், ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த மாதிரி 2 ஃபோல்ட் பண்ணி ரைட் டு லெஃப்ட் டு ரைட் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து சீல் பண்ணி தம் ஃபிங்கர் வச்சு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. கீழே வந்து நமக்கு டிப்பும் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ அங்கேயும் வந்து ஒரு பீஸ் ஆஃப் செலோ டேப் எடுத்து இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பீஸ் ஆஃப் செலோ டேப் எடுத்து இந்த மாதிரி வந்து நான் பேக் டு ஃப்ரண்ட் வர மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து நான் சீல் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு பீஸ் எடுத்து ஸோ கார்னர்ஸ் எல்லாமே வந்து நான் சீல் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே வந்து உங்களுக்கு புரியும். ரொம்பவே கிளியராக தான் வந்து நான் வந்து ஸ்லோவாக தான் வந்து வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஆர்கானிக் கோன்ஸ் இல்லை மெஹந்தி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.